எப்பொழுதுமே உண்டியலில் விழுந்து விட்டால் மீண்டும் அதை சாமி கணக்கில் தான் வர வைப்பார்கள். இதற்கு ஏதாவது விதிவிலக்கு இருக்கிறதா என்று சட்டப்படி ஆராய்ந்து ஏதாவது இருந்தால் அதற்கேற்ற நிவாரணம் நிச்சயமாக அந்த பக்தர்களுக்கு வழங்குவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இருப்பின் ஆராயும். ஒரே உடம்பெல்லாம் எனக்கு புல்லரிக்குதுங்க. அவர் சட்டத்திட்டங்கள் அது அரசியல் இதுபடி அந்த ஹெச்ஆர்என்சி இதுபடி சட்டத்திட்டம் பார்த்துட்டு பண்ணுறோம் அப்படிங்கிறாரு. என்னுடைய இது எல்லாவற்றுக்குமே இந்த அறநிலையத்துறையின் சட்டத்திட்டங்களை பார்க்க வேண்டும் அவர்கள். ஆனால் நம்முடைய முன்னோர்கள் நிலம் நகை எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க உயில் மாதிரி. இது அந்த தெய்வத்திற்கு சொந்தமானது. இந்த ஏகாதசி பூஜைக்கு இந்த நிலத்திலிருந்து வரும் வருமானத்தை உபயோகித்து கொடுங்கள், ஏகாதசி பூஜை என்று இதை உபயோகப்படுத்த வேண்டும் அப்படின்னு எழுதியே வச்சுட்டு போயிருக்காங்க. நிலம் நகை எல்லாம். அதுக்கு அவர் என்ன பதில் சொல்ல போகிறார்? அந்த தெய்வத்திற்குரியது தானே, அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார்? சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இதுவாவது பாவம் அவர் குனிஞ்சிருக்கார், தவறி விழுந்துடுச்சு. அவர் இது ஐஃபோன் சாமிக்கு கொடுக்கணும் அப்படின்னு கொடுக்கல. அவர் இந்த உண்டியலில் விழுந்ததுக்கு இவ்வளவு சட்டத்திட்டங்களை பற்றி பேசும் சேகர் பாபு நிலத்திற்கும் நகைக்கும் இதே பதிலை சொல்வாரே என்றால் அவர் எங்கிருப்பார் என்பதை நான் யோசிக்குவேன்.